சரி, இந்த சம வேறு எப்படி போடலாம்? சரி, நான் இந்த கோனும் ஸ்பியரோட வால்யூமும் ரெண்டுமே சேம்னு சொன்னேன்னா அதை தானே மாற்றுறாங்க. ஒரு கோனுடைய அதே குவான்டிட்டியை தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பியராக கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னா, அப்போ ரெண்டுத்தோட வால்யூமும் சேமாக இருக்க போகுது. இப்போ கோனுக்கு ஃபார்முலா என்ன? 1/3 πr² h. அதே மாதிரி ஸ்பியருக்கு 4/3 πr³ வரும். கரெக்டாக? சரி, இப்போ இந்த 3யும் 3யும் கேன்சல் பண்ணிவிட்டு இந்த பை கேன்சல் ஆகிடுச்சுன்னா வேறு என்ன இருக்குது? r² h = 4r³ வருது. சரி, நெக்ஸ்ட் r² வேல்யூ 2.1 × 2.1 × h = 4. இங்கே r³ தான் வரும். இப்போ இங்கே ஹெச்சோட வேல்யூ வந்து 8.4. ஸோ 2.1 2.1 4 × r³ வந்துடும். இப்போ இந்த 4 வந்து இங்கே அடித்தோம்னா 8.1, இது வந்து 2.1 வந்துடுமா? தட் இஸ் r³ = 2.1 ஹோல் கியூப். ரெண்டு பவர்ஸும் சேமாக இருக்கும்போது பேஸ் ஈக்குவேட் ஆகும். r = 2.1 சென்டிமீட்டர். ரெண்டு வால்யூமும் ஈக்குவல்னா ரெண்டு ஃபார்முலாவும் ஈக்குவேட் பண்ணிட்டேன். சிம்பிளிஃபை பண்ணி r² h 4r³ வருது. உங்களுக்கு கோனுக்கு அவனே மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கான். 8.4 சென்டிமீட்டர் ஹைட். 8.4 நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ரேடியஸ் ஆஃப் த பேஸ்னா 2.1 2.1. எனக்கு ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் தெரியல, ஆர்னே வச்சிருக்கேன், r³. நெக்ஸ்ட்டு இந்த சிம்பிளிஃபை பண்ணதுனால 4 × r³ வருது. இந்த 8.5 இந்த 4ஆல் அடித்தோம்னா 2.1 வரும். ஸோ r³ = 2.13. ஏன்னா 2.1 வந்து 3 டைம்ஸ் வருது இல்லையா? இப்போ 2.1 1³ ரெண்டு பவரும் சேமாக இருந்தால் பேஸ் வந்து ஈக்குவல்னு இருக்கும். இப்போ r = 2.1. ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் வந்து 2.1 சென்டிமீட்டர்.